வரவேற்கிறேன். தலைப்புச் செய்திகள். நசரேத் குழுமத்தின் சார்பாக திறக்கப்பட்ட சிறுவர் விளையாட்டு பூங்கா. முத்தமிழ் மன்றத்தில் வெற்றி பெற்ற தி நசரேத் அகாடமி மாணவர்கள். நசரேத் கல்லூரியில் நடைபெற்ற எஸ்டிஜி மாற்று மையத்தின் திறப்பு விழா. தி நசரேத் அகாடமி மாணவர்களுக்கு நடைபெற்ற நீட் மற்றும் JEE ஓரியன்டேஷன் புரோகிராம். ஊதா மற்றும் பிங்க் நிறத்தை கொண்டாடிய நசரேத் பள்ளிகள். காமராசர் நகர் நசரேத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் மேற்கொண்ட வினாடி வினா போட்டி. கன்னடபாளையம் நசரேத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நடைபெற்ற ஃபேர்வெல் டே. தாய்மொழி தினத்தை கொண்டாடிய தி நசரேத் அகாடமி மாணவர்கள். இனி விரிவான செய்திகள். நசரேத் குழுமத்தின் சார்பாக திறக்கப்பட்ட சிறுவர் விளையாட்டு பூங்கா. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி மாநகராட்சி தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் 40வது வார்டுக்கு உட்பட்ட இடத்தில் ஆவடி நசரேத் கல்வி குழுமத்தின் நிதியின் கீழ் ரூபாய் 10 லட்சம் மதிப்பீட்டில் சிறுவர் விளையாட்டு பூங்கா திறப்பு விழா 24/2/2024 அன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு அரசு சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு திரு ஆவடி சாமு நாசர் MLA அவர்கள் கலந்து கொண்டு பூங்காவினை மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். இந்நிகழ்வில் நசரேத் கல்வி குழுமத்தின் செயலாளர் திரு AN என்ரிமாரிஸ் அவர்கள் கலந்து கொண்டார். அனைத்து நிகழ்வுகளையும் 40வது மாமன்ற உறுப்பினர் திரு சத்யா கோர் ரவி அவர்கள் நேர்த்தியாக செய்திருந்தார். இப்பகுதியில் பொதுமக்கள் எவரும் குப்பைகள் கொட்டாமல் தூய்மையாக பாதுகாக்க வேண்டும் என்று அனைவருக்கும் அன்பான வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. இப்பூங்காவினை தொடர்ந்து பராமரிக்கும் பொறுப்பை நசரேத் கல்வி குழுமம் மேற்கொள்ளும் என்பது குறிப்பிடத்தக்கது. வெற்றி பெற்ற தி நசரேத் அகாடமி மாணவர்கள். 28/1/2024 அன்று முத்தமிழ் மன்ற போட்டியில் மாணவர்கள் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். LKG மற்றும் UKG மாணவர்கள் தமிழன்னை, திருவள்ளுவர், நம்மாழ்வார், ஔவையார் போன்ற மாறுவேடங்கள் அணிந்து தன் பேச்சு திறனை வெளிப்படுத்தினர். 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் தமிழ் பாடல் வரிகள், திருக்குறள், ஓவிய போட்டி போன்ற போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்று உள்ளனர். UKG மாணவி ஔவையாரின் வேடமிட்டு 3ஆம் இடத்தையும், 1ஆம் வகுப்பு மாணவர்களான ரா தாருணிகா தமிழ் பாடல் பாடி 3ஆம் இடத்தையும், மாயா பாரதியார் பாடல் பாடி 2ஆம் இடத்தையும், கனிஷ்கா தமிழ் பாடல் பாடி 1 இடத்தையும் பிடித்து வெற்றி பெற்று உள்ளனர். முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம் என்பதனை உணர்த்தும் வகையில் தி நசரேத் அகாடமி பள்ளி மாணவர்கள் வெற்றி வாகை சூடியுள்ளனர். நசரேத் கல்லூரியில் நடைபெற்ற STG மாற்று மையத்தின் திறப்பு விழா. நசரேத் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் அகத்தர உறுதி பிரிவு மற்றும் சமூக பணித்துறை 22/2/2024 அன்று காலை 9:30 மணிக்கு நசரேத் SDG உருமாற்ற மையத்தின் முதல் அமர்வாக திறப்பு விழா நடைபெற்றது. பிரதான விருந்தினர் பேராசிரியர் டத்தோ டாக்டர் டெனிசன் ஜெயசூர்யா மற்றும் அவரது மனைவி திருமதி டேட்டின் ரோஸ் ஆகியோர் இந்த மையத்தை திறந்து வைத்தனர். அவர்கள் STG மையத்தின் அனைத்து அறைகளையும் மற்றும் பணியாளர்களின் வழிகாட்டுதலின் கீழ் நசரேத் மாணவர்கள் செய்த திட்டங்களையும் பார்வையிட்டனர். நிகழ்ச்சியின் 2வது அமர்வு பிரார்த்தனை பாடலுடன் தொடங்கியது. அதைத் தொடர்ந்து சமூக பணித்துறை திரு கிருஷ்ணராஜ் அவர்களின் வரவேற்பு உரை, APPGM STG மலேசியாவின் செயலக தலைவர் பேராசிரியர் டத்தோ டாக்டர் டெனிசன் ஜெயசூர்யா மற்றும் முதன்மை நிலையான கல்வியாளர் IIC தலைவர் மற்றும் புதுமை தூதுவர் டாக்டர் மேரி ஏஞ்சலின் சந்தோஷம் ஆகியோர் தலைமை விருந்தினரை கௌரவித்தனர். நசரேத் STG மாற்றம் மையம் பற்றி ஐக்கிய நாடுகளின் கல்வி தாக்கம், இது நம்ம ஆவடி, நசரேத் அவசர கால நிவாரண மற்றும்
மறுவாழ்வு அறக்கட்டளை மற்றும் SDG நாசரேத் ஆகியவற்றின் முன்முயற்சியின் கீழ் நாசரேத் கல்லூரியின் கடந்த 2 ஆண்டுகளாக ஆவடி தொகுதியில் SDG-யை உள்ளூர் மயமாக்கும் நோக்கில் செயல்பட்டு வருவதாக கூறினார். சமூக பணித்துறை மற்றும் உன்னத் பாரத் அபியான் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சரின் முதன்மை திட்டமாகும். கிராமங்களில் சோலார் தெரு, சோலார் ஹவுஸ், உயிரி கழிவறைகள், நிதி, கல்வியறிவு, மாதவிடாய் சுகாதாரம் போன்ற பல திட்டங்களை நாசரேத் கல்லூரி நிறுவியுள்ளது. அதனைத் தொடர்ந்து சிறப்பு விருந்தினர் கூட்டத்தில் உரையாற்றியதுடன் SDG பற்றிய சுருக்கமான குறிப்புகளையும் வழங்கினார். இறுதியாக திருமதி மனோரஞ்சிதம் அவர்களின் நன்றியுரையுடன் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. So I congratulate the Nazareth College for setting up the SDG Transformation Center. Let's give them. தி நசரேத் அகாடமி மாணவர்களுக்கு நடைபெற்ற நீட் மற்றும் JEE ஓரியன்டேஷன் புரோகிராம் கடந்த 24/2/2024 சனிக்கிழமை அன்று காலை 10 மணி அளவில் தி நாசரேத் அகாடமியில் நீட் மற்றும் JEE ஓரியன்டேஷன் புரோகிராம் நடத்தப்பட்டது. சிறப்பு விருந்தினர்களாக வருகை புரிந்திருந்த அண்ணாநகர் அகாடமி ஸ்கூலின் குழு உறுப்பினர்களை பள்ளியின் முதல்வர் திருமதி ஸ்டெல்லா ஜூலியட் அவர்கள் வரவேற்புரை அளித்து வரவேற்றார். அதனைத் தொடர்ந்து நீட் மற்றும் JEE நோக்குநிலை கலந்தாய்வு தொடங்கப்பட்டது. கலந்தாய்வில் நீட் பயிற்சியின் நன்மைகள், சிறந்த நீட் பயிற்சியை எப்படி தேர்வு செய்வது, நீட் ஆர்வலர்கள் அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகள் போன்றவற்றை குறித்து தெளிவான விளக்கம் அளித்தனர் குழுவினர். அதனைத் தொடர்ந்து விரிவான ஆய்வு பொருள், கால நிர்வாகம், பயிற்சி தேர்வுகள், போலி தேர்வுகள், போட்டி சூழல், உத்வேகம் மற்றும் உந்துதல் போன்றவற்றை, சிறந்த நீட் பயிற்சியில் கலந்து கொள்ளும் மாணவர்களின் தொழில்முறை உதவி மற்றும் வழிகாட்டுதலில் பெரிதும் பயனடைகிறார்கள் என்பதை பற்றி தெளிவான விளக்கம் அளித்தனர் அக்குழுவினர். நீட் பயிற்சி மையங்களில் உள்ள பேராசிரியர்கள் மற்றும் வழிகாட்டிகள் பல ஆண்டுகளாக நிபுணத்துவம் பெற்றவர்கள் என்றும், மாணவர்கள் கடினமான பாடங்களை புரிந்து கொள்ளவும், தேர்வில் மாணவர்கள் சிறப்பாக செய்ய வேண்டிய திசையை அவர்களுக்கு வழங்கவும் உதவுவார்கள் என்பதனை குறித்து விளக்கமளித்தனர். தி நாசரேத் அகாடமியில் பயிலும் மாணவர்களின் மருத்துவ கனவை கருத்தில் கொண்டு எம் பள்ளி நிர்வாகம் முனைப்போடு செயல்படுகிறது என்பதனை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். ஊதா மற்றும் பிங்க் நிறத்தை கொண்டாடிய நசரேத் பள்ளிகள். தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தில் செயல்பட்டு வரும் நாசரேத் அனெக்ஸ் பள்ளியில் ஊதா நிறத்தை கொண்டாடும் விதமாக 23/2/2024 அன்று காலை சுமார் 9 மணி அளவில் தலைமை ஆசிரியர் திருமதி எஸ்தர் சுதாகர் அவர்கள் ரிப்பன் வெட்டி விழாவினை தொடங்கி வைத்தார். ஒருங்கிணைப்பாளர்கள் திருமதி மேபிள் மேனா, திருமதி உமா கிரிஷ், திருமதி பியூலா சொர்ணகுமார் மற்றும் திருமதி ஏஞ்சல் ஸ்வீட்டி அவர்களை மழலையர்கள் பூங்கொத்து மற்றும் டெய்ரி மில்க் சாக்லேட் கொடுத்து அன்புடன் வரவேற்றனர். வகுப்பறைகள் முழுவதும் ஊதா நிற சுவர் அலங்காரங்கள், வண்ணப்படங்கள், பலூன்கள், 100 ரூபாய் நோட்டுகள், கத்திரிக்காய், வெங்காயம், குறிஞ்சி மலர், பட்டர்ஃப்ளை, ஆக்டோபஸ் போன்ற மாதிரி பொருட்களை வைத்து நேர்த்தியாக அலங்கரித்து வைத்திருந்தனர். ஊதா வண்ண பொருட்கள் மற்றும் டெடிபியர், கைவேலை பொருட்கள், திராட்சை தோட்டம் மற்றும் மாதிரி வடிவங்கள் கொண்டு வகுப்பறை அலங்கரிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக மழலையர்கள் அனைவரும் ஊதா நிறத்தில் உடையணிந்து ஊதா நிறத்தின் தனித்துவத்தையும் முக்கியத்துவத்தையும் அனைவருக்கும் எடுத்துரைத்தது அனைவரின் கண்களையும் மனதையும் கவர்ந்ததாக அன்று இருந்தது. ஆவடி கன்னடபாளையம் நாசரேத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற மழலையர் செல்வங்களுக்கான ஊதா தினம். ஊதா தின கொண்டாட்டத்தை எம் பள்ளி முதல்வர் ஜெயந்தா வில்சன் அவர்கள் தொடங்கி வைத்தார். மழலை செல்வங்கள் ஊதா நிறத்தை பிரதிபலிக்கும் வண்ணமாய் காய்கறி, பழங்கள், பொம்மைகள், பலூன்கள் ஆகியவற்றால் வகுப்பறையை அலங்கரித்து ஆர்வத்துடனும் மகிழ்ச்சியுடனும் ஊதா தினத்தை கொண்டாடினர். எம் பள்ளி முதல்வர் ஜெயந்தா வில்சன் அவர்கள் மழலை செல்வங்களிடம் ஊதா நிறத்தின் சிறப்பை எடுத்து கூறி அகம் மகிழ்ந்தனர். ஊதா தினத்தை கொண்டாடிய மழலை செல்வங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்த எம் பள்ளி KG ஆசிரியர்களுக்கு எம் பள்ளியின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நசரேத் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி காமராசர் நகர் ஆவடியில்
மழலையர்களுக்கான பிங்க் டே 23/2/2024 வெள்ளிக்கிழமை அன்று மிக சிறப்பாக நடைபெற்றது. பிங்க் நிறத்தின் மேன்மையினை பிரதிபலிக்கும் மழலை செல்வங்களின் ஆடை அலங்காரங்கள், ஓவியங்கள், கலைப்பொருட்கள், பலூன்களால் ஆன தோரணங்கள் அனைத்துமே குழந்தைகளுக்கு புத்துணர்வு ஊட்டும் வகையில் அமைந்திருந்தன. நிகழ்ச்சியில் பள்ளியின் முதல்வர் திருமதி லதா ரஞ்சித் சிங் மற்றும் துணை முதல்வர் திருமதி கெட்சி ஆகியோரும் கலந்து கொண்டனர். கண்ணியம், உணர்திறன், மென்மை, குழந்தை பருவம், அழகு, சமநிலை, தனித்துவம், தன்னலமற்ற கருணை, துடிப்பான எண்ண பிரதிபலிப்பு ஆகியவற்றின் அடையாளமாக திகழும் பிங்க் நிறத்தின் செழுமையினை பள்ளி முதல்வர் விளக்கி பிங்க் டேவை துவக்கி வைத்தார். மொத்தத்தில் பிங்க் டே மழலையர்களுக்கு இனிமையான நினைவுகளை உண்டு பண்ணி மனதில் நிறைந்த மகிழ்ச்சியுடன் காணப்பட்டது. கடந்த 23/2/2024 அன்று நமது நாசரேத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளியில் அனைவராலும் அதிகமாக விரும்பப்படும் நிறமான பிங்க் தின விழா மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நம் பள்ளி வளாகமா இது என்று ஒரு நிமிடம் வியந்து பார்க்கும் விதமாக பிங்க் நிறத்தில் வண்ண தோரணங்களாலும் பூக்களாலும் மிகவும் நேர்த்தியாய் அலங்கரிக்கப்பட்டு காண்போர் கண்களுக்கு எல்லாம் விருந்தாக அமைந்தது. பிங்க் நிறத்தை சிறப்பிக்கும் விதமாக பெண் குழந்தைகளின் உரிமை பற்றி எடுத்துரைக்கப்பட்டு மற்றும் அவாய்ட் காட்டன் கேண்டி என்ற வாசகம் அடங்கிய பலகைகளை மழலையர் கைகளில் ஏந்தி மற்ற மாணவர்களுக்கு இடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். மழலையர்கள் தாமரை, ரோஜா, பட்டர்ஃப்ளை, டிராகன் ஃப்ரூட் போன்ற வேடமிட்டு வந்து தங்கள் தனித்திறமையை வெளிப்படுத்தினர். மாணவர்களுக்கு போட்டிகளும் நடைபெற்றது. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் என்ற வாக்கியத்தை மெய்ப்பிக்கும் விதமாக பிங்க் நிற கொண்டாட்டம் அமைந்தது. காமராசர் நகர் நசரேத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் மேற்கொண்ட வினாடி வினா போட்டி. நாசரேத் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி காமராசர் நகர் ஆவடியில் 24/2/2024 சனிக்கிழமை அன்று மாணவ மாணவிகளின் மாஸ்டில் அதன் தொடர்ச்சியாக விளையாட்டு பற்றிய வினாடி வினா போட்டி நடைபெற்றது. மாஸ்டில் மாணவர்களிடையே ஒழுக்கம், ஒருங்கிணைத்து, குழுப்பணி மற்றும் கீழ்ப்படிதலை வளர்ப்பதற்காக நடத்தப்படுகிறது. இதில் கலந்து கொண்ட அனைத்து மாணவ மாணவியரும் மனதில் புத்துணர்ச்சியையும் உடலில் ஆரோக்கியத்தையும் சுறுசுறுப்பையும் பெறுவதற்காக விளையாட்டுத்துறை ஆசிரியர்களால் ஒழுங்கு செய்யப்பட்டது. வினாடி வினா மாணவர்களுக்கு புத்துணர்வை அளிப்பதோடு கற்றலின் வடிவமாகவும் அமைந்திருந்தது. 6ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை மாணவ மாணவிகள் விளையாட்டு தொடர்பான வினாடி வினா போட்டியில் ரூபி, எமரால்ட், ஷாஃபயர், டாபாஸ் ஆகிய குழுக்களாக உற்சாகமாக கலந்து கொண்டனர். உலக அளவில் நடைபெறும் விளையாட்டு தொடர்பான செய்திகள், கேலோ இந்தியா கேம்ஸ் பற்றிய கேள்விகளுக்கு மாணவர்கள் பதிலளித்த திறம் போற்றுதற்குரியதாக இருந்தது. இறை வணக்கத்துடன் தொடங்கிய விழாவினை பள்ளியின் முதல்வர் திருமதி லதா ரஞ்சித் சிங் தலைமையேற்று நடத்தி மாணவர்களின் திறமைகளை பாராட்டி சான்றிதழ்கள் வழங்கி விழாவினை இனிதே நிறைவு செய்தார். கன்னடபாளையம் நசரேத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நடைபெற்ற ஃபேர்வெல் டே. ஆவடி கன்னடபாளையம் நசரேத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் நடைபெற்ற 12ஆம் மாணவ மாணவிகளின் ஃபேர்வெல் டே கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக ஜாஸ்லின் பெசிலா அவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார். அவர் தம் வாழ்த்துரையில் மாணவர்களுக்கு ABC என்ற வரிசையில் அப்பியரன்ஸ், பிஹேவியர், கேரக்டர் இந்த 3ஐயும் வெற்றி படிக்கட்டுகளாக கொண்டு செயல்பட வேண்டும் என்று அறிவுரை கூறினார். இவ்வறிவுரைகள் பொதுத் தேர்வு எழுத செல்லும் மாணவர்களுக்கு ஊக்கத்தையும் தெம்பையும் தந்தது. இவ்விழாவில் மாணவர்கள் ஆடியும் பாடியும் உணவருந்தியும் தங்கள் பள்ளி பருவ நாட்களின் இறுதி நாளை வெகு சிறப்பாக கொண்டாடினார்கள். இறுதியாக பொதுத் தேர்வு எழுத செல்லும் அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் எங்கள் பள்ளி குடும்பத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தாய்மொழி தினத்தை கொண்டாடிய தி நசரேத் அகாடமி மாணவர்கள். கடந்த 21/2/2024 அன்று தி நாசரேத் அகாடமியின் பள்ளி வளாகத்தில் தாய்மொழியின் தினம் பிரைமரி மாணவர்களால் கொண்டாடப்பட்டது. திராவிட மொழி குடும்பத்தின் பழமையான மற்றும் அதிக மக்களால் பேசப்படும் தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம் போன்ற மொழிகளில் எங்கள் மாணவ கண்மணிகள் தங்களின் தாய்மொழியின் சிறப்பினையும் தங்கள் கலாச்சாரத்தினை விளக்கும் ஆடைகளையும் அணிந்து பார்க்கும் அனைவரின் உள்ளங்களையும் கொள்ளை கொண்டனர்.
அதனை அடுத்து உலக அரங்கில் தொல்லியல் ஆதாரங்களோடு உலாவரும் தமிழ் மொழியின் சிறப்பினையும் அன்றாட வாழ்வில் இடம்பெறும் விதத்தினையும் மாணவர்கள் நாடகத்தின் மூலமாகவும் நடனத்தின் மூலமாகவும் விளக்கினர். இறுதியாக தாய்மொழி நமது பண்பாட்டின் விழி என்பதனையும் நாகரிகத்தின் அடையாளமே மொழி என்பதனையும் மாணவர்கள் புரிந்து கொண்டு வகுப்பறைக்கு சென்றனர். राष्ट्र एकता का आधार, सामाजिक जीवन में प्रगति का माध्यम. இத்துடன் இன்றைய செய்திகள் முடிவடைந்தன. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள ட்ரூலி நர்சீர் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஷர்லி அலெக்ஸ். நன்றி, வணக்கம்.